கோவிலானது திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தில் உள்ளது. ஸ்ரீரங்கத்துக்கு உடைய தல வரலாறு பார்த்தோம் என்றால், இங்கு வழிபடக்கூடிய மூலவரான ரங்கநாத பெருமாள் பிரம்மா விஷ்ணுவின் நினைவால் அவரின் திருவுருவை நினைத்து தவம் இருந்ததால் திருப்பார்கடலிலிருந்து தோன்றியதாகும். இந்த ரங்கநாதரை பிரம்மா சத்தியலோகத்தில் வைத்து தினமும் நித்திய பூஜை செய்து வந்தார். சூரிய குலத்தில் தோன்றிய அரசர் இக்ஷ்வாகு பிரம்மனை நோக்கி கடும் தவம் இருந்தார். தவத்தில் மெச்சிய பிரம்மா அரசர் இக்ஷ்வாகு முன் தோன்றி என்ன வரம் வேண்டும் கேள் என்றார். பிரம்மா அதற்கு இக்ஷ்வாகு, ஐயனே, தங்களால் தினந்தோறும் பூஜிக்கப்படும் ரங்கநாதர் விக்கிரகத்தை எனக்கு தர வேண்டும் என்று கேட்டார். பிரம்மன் மறுப்பேதும் கூறாமல் விக்கிரகத்தை தந்து அருளினார். அந்த ரங்கநாதர் விக்கிரகத்தை தனது தலைநகரம் அயோத்திக்கு கொண்டு வந்து தினமும் நித்திய பூஜைகள் செய்து வந்தார். அவருக்கு பின் அவரது வாரிசுகளும் பூஜை செய்து வந்தனர். இக்ஷ்வாகு வழித்தோன்றலான யுக புருஷர் பகவான் ஸ்ரீராமர் இலங்கையில் ராவணை வதம் செய்து அயோத்தி சென்று அரசனாரார். பகவான் ஸ்ரீராமரின் பட்டாபிஷேகத்தில் ராவணனின் தம்பி விபீஷணன் கலந்து கொண்டார். பட்டாபிஷேகம் முடிந்து விடைபெறும் போது ராமர் விபூஷணிடம் என்ன பரிசு வேண்டும் என்று கேட்டார். விபூஷணன் அயோத்தியில் உள்ள அந்த ரங்கநாதர் விக்கிரகத்தை கேட்டார். இதனை அடுத்து அந்த விக்கிரகத்தை விபூஷணனுக்கு பரிசாக அளித்த ராமர் விக்கிரகத்தை இடையில் எங்கேயும் தரையில் வைத்துவிடக்கூடாது என்று கூறினார். பரிசாக பெற்ற விக்கிரகத்தை விபூஷணன் தனது தலையில் மீது சுமந்து லங்கைக்கு புஷ்பக விமானத்தில் கொண்டு சென்று கொண்டிருந்த போது இரண்டு பக்கமும் காவிரி நீரால் சூழப்பட்டு அழகான தீவாக காட்சியளித்த ஸ்ரீரங்க தீவை கண்டு மயங்கினான். அந்த தீவில் இளைப்பாற இறங்கிய விபூஷணன் விக்கிரகத்தை தரையில் வைத்துவிடக் கூடாது என்ற நிபந்தனையால் அங்கிருந்த சிறுவனிடம் கொடுத்துவிட்டு சிறிது இளைப்பாறினார். அச்சமயம் சிறுவன் சிலையை கீழே வைத்து விட்டான். பின்னர் விபூஷணன் மீண்டும் புறப்பட தயாராகினான். ஆனால் சிறுவனோ சிலையை கீழே வைத்து விட்டான். இதனை கண்ட விபூஷணன் கடும் கோபத்துடன் என்ன காரியம் செய்தாய் என்று கூறி சிலையை எடுக்க முயற்சித்தான். எவ்வளவோ முயன்று பார்த்தும் சிலையை எடுக்க முடியவில்லை. மனம் கலங்கி இருந்த விபூஷணன் முன் வந்த அந்த சிறுவன் தன்னுடைய உண்மை ரூபத்தை காட்டினார். அந்த சிறுவன் வேறு யாரும் அல்ல, பிள்ளையார்தான். சிலையை கீழே வைத்தது நான் தான் என்று கூறி மறைந்தார். அந்த பிள்ளையாருக்கு காவிரி ஆற்றின் மற்றொரு கரையில் கோவில் உள்ளது. அதுவே மலக்கோட்டை உச்சி பிள்ளையார் கோவிலாகும். அரங்க விமானத்தை தனது நாட்டிற்கு கொண்டு செல்ல முடியவில்லை என்று விபூஷணன் மனம் கலங்கி இருந்தபோது, விபீஷணே, மனக்கவலையை விடுவாயாக. காவிரியின் இந்த இன்ப சூழலில் சோலை வளத்தில் எம் உள்ளத்தை பறிகொடுத்து இவ்விடத்தில் எம் வாழ்விடமாக மாற்றிக்கொள்ள எண்ணியுள்ளோம். மேலும் நீ மனம் வருந்தாமல் ஆண்டிற்கு ஒரு முறை இங்கு வந்து உன் வழிபாட்டை தவறாமல் செய்க. எமது அருட்பாவை நீ எப்பொழுதும் பெற்று மகிழும் வகையில் உன் தென்னிலங்கையை நோக்கியே இருக்கும் என்று குரல் ஒலித்தது. அப்போது இப்பகுதியை ஆண்ட சோழ மன்னர் தர்மவர்ம சோழன் ரங்கநாதருக்கு ஆலயம் எழுப்பினார். சில காலங்களில் அது காவிரியின் நதியில் ஏற்பட்ட வெள்ளத்தால் ஆற்று மணலில் முற்றிலும் புதைந்து போனது. பின்னாளில் ஆட்சிக்கு வந்த சோழ மன்னன் ஒருவன் ரங்கநாதர் கோவில் எங்கிருக்கிறது என்பதை தினந்தோறும் ஆற்று பகுதிக்கு வந்து தேடலானான். அப்படி ஒரு முறை இங்கு வந்தபோது ரங்கநாதர் ஆலயம் மணலில் புதைந்து போவதற்கு முன் ரங்கநாதருக்கு செய்யப்படும் பூஜையின் போது வேதியர்கள் ஓதிய மந்திரங்களை அந்த கோவிலின் வளாகத்தில் இருந்த மரத்தில் வசித்த கிளி ஒன்று நன்கு கவனித்தபடியால் அம்மந்திரங்களை மீண்டும் மீண்டும் உச்சரித்து கொண்டிருந்தது. இதை வைத்து புதைந்த கோவில் இருக்கும் இடத்தை அந்த மன்னன் கண்டுபிடித்து மீண்டும் சீரமைத்து கட்டியதால் கிளிச்சோழன் என அந்த சோழ மன்னன் அழைக்கப்பட்டான். பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான ஸ்ரீரங்கம் கோவிலை சோழர்கள், பாண்டியர்கள், விஜயநகர பேரரசர்கள் என பல இந்திய அரச வம்சங்களால் இக்கோவிலுக்கு சீர் செய்யப்பட்டது. 14ஆம் நூற்றாண்டில் மாலிக் கபூர் மற்றும்
குலுக்கான் என்ற முகமது பின் துக்லாலால் சூறையாடப்பட்டது. இப்படி பல்வேறு சிறப்புகளான ஸ்ரீரங்க ரங்கநாத சுவாமி திருக்கோவில் பூலோக வைகுண்டம் என்று ரங்கநாதனின் பக்தர்கள் அழைக்கிறார்கள்.